சூப்பர் டேஸ்டியான எந்த ஒரு பேக்கிங் சோடா சேர்க்காமல், முட்டை சேர்க்காமல், பால் சேர்க்காமல் வீட்டிலையே சூப்பர் சாஃப்டான பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு 1/2 kg மைதா மாவு எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த உப்பு, எண்ணெய் இதெல்லாமே எல்லா மாவு கூடயும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு வந்து எல்லாத்தையும் ஒரு சேர அளவுக்கு பிசையணும். இந்த பரோட்டா மாவோட பெரிய விஷயமே என்னென்னா, மாவை எந்த அளவுக்கு நம்ம பிசைகிறோமோ அதில் தான் இருக்குது. இது வந்து ஜஸ்ட்டு நான் செய்கிறதுக்கு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் நான் செஞ்சேன், பிசைஞ்சு வச்சேன் மாவை. இதே நீங்கள் வந்துட்டு நல்லா ப்ரீ பிளான்டாக இருக்கீங்க அப்படின்னா, மதியமே மாவை பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா மாவு நல்லா ஊற ஊற உங்களுக்கு இன்னுமே நல்லா சாஃப்ட் கொடுக்கும். நைட்டு டின்னருக்கு செய்கிறீங்க அப்படின்னா மதியமே நீங்கள் ஆஃப்டர் லஞ்ச் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பரோட்டா. இதே ப்ரொசீஜரில் நீங்கள் கோதுமை மாவுலையுமே செய்யலாம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா மடித்து திரும்ப 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 நல்லா பிசைகிறோம். இப்படி மாவை நீங்கள் வந்து மடித்து பார்த்தீங்கன்னா பிரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி பிரியக்கூடாது. அது எல்லாமே ஒன்றா பைண்ட் ஆகி சாஃப்டாக கிடைக்கணும் உங்களுக்கு அந்த டோ. அந்த அளவுக்கு நீங்கள் பிசையணும் நல்லா. அப்போ தான் பரோட்டா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வரும். நம்ம நல்லா வீசும்போதும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைனா அது வந்து சீக்கிரமாகவே விட்டு போயிடும். அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது பரோட்டாவில். மாவு நீங்கள் ரொம்ப இந்த ஸ்டேஜ்லேயே அப்படியே மாவை விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் ஆகிடும் பரோட்டா. ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா நம்மளோட உள்ளங்கை வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுத்து நம்ம ஃபோல்டு பண்ணி அகைன் அண்ட் அகைன் நல்லா பிசையணும். உங்களுக்கு பிசையும் போதே தெரியும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மாவு எப்படி கொஞ்சம் வந்து ஊறி வந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம நல்லா பிசையணும். பிசைஞ்சிட்டு நீங்கள் மாவு எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ரொம்ப சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, குட்டி குட்டி பால்ஸாக பிரிச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்து நல்லா பெரட்டி வச்சுட்டு ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் நல்லாவே விட்டுருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இது எப்படி வீசணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா? ரைட் ஹேண்டோட 4 விரல் மேலே இருக்கணும், லெஃப்ட் ஹேண்டோட 4 விரல் கீழே இருக்கணும். இதுதாங்க ஃபார்முலா. பரோட்டா வீசத்துக்கு ஃபார்முலாவே இதுதான். லெஃப்ட் ஹேண்டோட கை வந்து மேலே இருக்கணும், ரைட் ஹேண்டோட கை வந்து மேலே இருக்கணும், லெஃப்ட் ஹேண்டோட கை வந்து கீழே இருக்கணும். இதை வச்சு நீங்கள் வீசினீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வந்து நல்ல ஸ்பேஷியஸான இடத்துல ஒரு கவுண்டர் டாப்பில் வச்சு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ரொம்ப சின்ன ஸ்பேஸுங்கிறதுனால அது அங்கங்கே பட்டு கிழிஞ்சிருச்சு. பட் நீங்கள் வந்து நல்ல ஸ்பேஷியஸான இடத்துல பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும். அந்த வீசும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் மாவு வந்து நல்லா பைண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும். அது எல்லாத்தையும் வீசி நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லைட்டாக தேய்க்கும் போது சப்பாத்திக்கு ப்ரெஷர் கொடுத்து தேய்க்கிற மாதிரி தேய்க்கக்கூடாது, லைட்டாக தேய்க்கணும். ஏன்னா நீங்கள் சப்பாத்திக்கு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி தேய்ச்சிங்கன்னா அந்த லேயர்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி உங்களுக்கு அந்த லேயராக கிடைக்காது, ஒரு மாதிரி அடை மாதிரி ஆகிடும். அதனால் லைட்டாக தேய்க்கணும். ஒரு மாதிரி அது ஜஸ்ட் அப்படி பரப்பணும், அவ்வளோதான். மோஸ்ட்லி நீங்கள் பரோட்டா கடையிலலாம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வந்து ஜஸ்ட்டு கையாலே பரப்பிடுவாங்க. பரப்பிட்டு லைட்டாக தான் தேய்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு தோசைக்கல்ல லோ டு ஹை மீடியம் ஃப்ளேமில், ஓகேவா, இடைப்பட்ட ஃப்ளேமில் வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ரொம்ப ஹையாக வச்சிங்க அப்படின்னா கருகி போயிடும், உள்ளே வேகாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு இதோட அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அடிக்கணும் பரோட்டாவை. அடித்தா மட்டும்தான் அது நல்ல லேயராக உங்களுக்கு வந்து தனித்தனியாக கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எனக்கா சிக்கன் குழம்புலாம் வச்சு நைட் லெஃப்ட் ஆகிருக்கும், அதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர்